ஹலோ யூஎஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லன்ச் பார்க்க போகிறோம். சாரி, லன்ச் இல்லை, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட்ட கத்திரிக்காய், அப்புறம் அதுக்கு சப்பாத்தி, இது பாலக் போட்டு சப்பாத்தி. இது மாதிரி கத்திரிக்காவையும் தக்காளி பச்சை மிளகாய் சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்தது வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சிடணும். நீங்கள் நல்லா சுட்டால் தான் தோல் அடை அடையாக வரும். இது மாதிரி நீங்கள் நல்லா சுடலை அப்படின்னா தோல் வராது, ஒட்டிக்கும், சதையோடு அப்புறம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு எப்படின்னா, இதோட புளி ஊற்றினா தான் சாப்பாடு பிணைஞ்சி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது நான் புளி ஊற்றலை, ஒன்லி சுட்ட கத்திரிக்காய், சுட்ட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயும் சுட்டுக்கணும். மிஞ்சி போனால் நம்ம பூண்டையும் வந்து சுட்டுக்கணும். நான் சுடலை, மறந்துட்டேன். அதனால் பூண்டையும் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காவை நடுவில் கீரல் போட்டு பூண்டையும் பச்சை மிளகாயும் குத்தி வச்சு சுட்டிங்கன்னா 2 in 1 ஆகிடும். நேரம் கொஞ்சம் மிச்சமாகிடும். ஆனால் நான் அதை பண்ண மறந்துட்டேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக கட்டி வச்சுட்டு தக்காளி, வெங்காயம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தோலை எடுத்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் பூண்டு சுடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். ஒரு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா கொதன்னு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. சதையில் நிறைய அந்த உருண்டை தக்காளி இருக்குது பார்த்தீங்களா? உருண்டை தக்காளி, குண்டு கத்திரிக்காய், குண்டு தக்காளி அதை எடுத்துக்கிட்டால் தான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீட்டை கத்திரிக்காய் எடுத்தால் இதெல்லாம் பண்ண முடியாது. பண்ணாலும் அது நல்லாவும் வராது, உங்களுக்கு நிறையா சாந்து கிடைக்காது. குண்டு தக்காளி எடுத்துக்கிட்டால் தான் அது கிடைக்கும். ஸோ குண்டு தக்காளி எடுத்து எண்ணெய் ஊற்றி எப்போதும் போல் சீரகம் போட்டுங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட வேண்டாம். சீரகம் போட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் சுட்டு வச்சுருக்கோம் 3யும், அதையும் போட்டு கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா எண்ணெயிலையே வதக்கணும், பச்சை வாடை போகிற வரை. பச்சை வாடை போனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயையும் தக்காளியும் போட்டு வணக்குங்க. இது நான்ஸ்டிக்காக இருக்கனால ஒட்டலை. இது வந்து சாதாரண கடாயில் ஒட்டும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி நல்லா வதங்கிட்டால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் தெளிக்கணும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தண்ணி தெளித்து மூடி வைங்க. சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதோடு சேர்ந்து 2 சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்பயும் சொல்லிடுறேன், இதில் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்லாம். நான் புளி கரைச்சி ஊற்றலை, ஆனால் அதனால் சப்பாத்தி சாப்பிட்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நான் எடுத்திருக்கேன். தினமும் ஒரே மாதிரி சாப்பிட்டு இட்லி, தோசை, சட்னி இதே சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடித்தனால இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சேன். இந்த சப்பாத்தி மாவில் பார்த்திங்கன்னா பாலக்கீரையை சின்ன சின்னதாக அறுத்து அதையும் சேர்த்து பிசைஞ்சு பாலக் சப்பாத்தி ப்ளஸ் சுட்ட கத்திரிக்காய், பேங்கன் கா பர்த்தா
வச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாலக்கீரை சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ரும்.